இப்படி அன்பு பிள்ளைங்க இருதயத்துல வரட்டும் ஆண்டவரே. இப்படி அன்பு பிள்ளைங்க இருதயத்துல வரட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதி, உங்க குடும்பத்தை ஆசீர்வதி. இந்த குடும்பத்தை இவங்களுடைய எல்லாவற்றிலும் நீங்க உடன் இருங்க. ஒருவேளை இங்க இருக்கிற பிள்ளைங்க சரீர பலவீனத்தோடு இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு செஞ்சாலும் என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா. இதுக்கப்புறம் எங்க அப்பா அம்மாவுக்கு உண்மையா இருப்பேன், எங்க டீச்சருக்கு நான் உண்மையா இருப்பேன், எங்க ஊர்ல எல்லாருக்கும் நான் உண்மையா இருப்பேன். தவறான வார்த்தையை நான் பேச மாட்டேன், கீழ்ப்படிதலா நான் மாறுவேன். இனி கெட்ட விஷயத்தை பார்க்க மாட்டேன், இனி கெட்ட விஷயத்தை நான் செய்ய மாட்டேன். என்ன மன்னிங்க ஏசப்பா, என்ன மன்னிங்க ஏசப்பா, என்ன மன்னிப்பீங்களா? பெரிய அற்புதத்தை அந்த இயேசு செய்வார். எஸ், நிச்சயமா சொல்றேன், கண்டிப்பா ஒரு அற்புதத்தை இந்த இயேசு உனக்கு செய்வார், உங்க குடும்பத்துக்கு செய்வார். எல்லா பிரச்சனையும் மாறும். எதனால தெரியுமா? நீ கேட்கிற இந்த ஒரு வார்த்தைக்கா உன்னை ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. லைக் ஃபார் யூ. ஒருவேளை பிள்ளைங்க அவங்க படிக்கிறதுனால, படிக்கிற சப்ஜெக்ட்ல இது எனக்கு தெரியல அப்படின்னு இருக்கலாம். எவ்வளவு டீச்சர் சொல்லி கொடுத்தாலும் எனக்கு புரிய மாட்டுது அப்படின்னு இந்த பிள்ளைங்க இருப்பாங்கன்னா, அந்த சப்ஜெக்ட்ல உங்களுக்கு புரியட்டும். ஒரு அற்புதத்தை இவங்களுக்கு செய்யுங்க ஆண்டவரே, ஒரு அற்புதத்தை இவங்களுக்கு செய்யுங்க. இவங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க, இவங்க அப்பா அம்மாவை ஆசீர்வதிங்க, கூட பிறந்தவங்களை ஆசீர்வதிங்க. குடும்பத்துடைய கஷ்டத்தை மாத்துங்க, ஒரு நன்மை நடக்கட்டும். ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உண்டு. இதுக்கப்புறம் இந்த பிள்ளைங்க வாழ்க்கையில ஒரு பெரிய சேஞ்ச் வரப்போறதுக்காக சோத்திரம். இவங்க இருதயத்தில் இருக்கிற எல்லா பாரங்களும் மாறுறதுக்காக சோத்திரம். நீர் ஆசீர்வதிக்கணும், நீ கிருபையா நடத்தணும்னு